நேயர்களே, இன்றைக்கு நாம் பேசுகிறது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்திவிட்டது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்திவிட்டது. மிகுந்த சிக்கலான ஒரு பரிணாமத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். குறிப்பாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கான நோக்கம் என்ன? நேற்று மாலை வரை சமாதான பேச்சுக்கு பல கண்டிஷனை ஈரான் போட்டார்கள். முதலாவது கண்டிஷன் என்ன? முதலாவது கண்டிஷன் வேறு ஒன்றும் இல்லை, போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். ஈரான் சொல்லுது, எங்க மேல தாக்குதலே நடத்தக்கூடாது, இனி யாரையும் தாக்கக்கூடாது, எங்களுடைய பிராக்சிகள் ஹிஸ்புல்லாவை தாக்கக்கூடாது, ஹவுதிகளை தாக்கக்கூடாது, ஹமாஸை தாக்கக்கூடாது, யாரையும் ஹத்தாபி ஹிஸ்புல்லா யாரையும் தாக்கக்கூடாது, ஒரு போர் இல்லாத மண்டலமாக போக வேண்டும். அமெரிக்காவுக்கு ஈரான் விதித்த முதல் நிபந்தனை போர் இல்லாத உலகம். இரண்டாவது, ஹெர்முஸ் எங்களுடைய இறையாண்மைக்கு, இட் இஸ் அவர் சாவரினிட்டி, தமிழில் இங்கு ஆங்கில தமிழில் சொல்றனா இறையாண்மை, எங்களுக்கு இறையாண்மை கொண்ட கடலாதிக்கத்துக்குள்ள வரக்கூடிய இடம். அதனால அதுல அமெரிக்காவுக்கு நோ ரைட், நாங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ அதுக்கு சொன்னாங்க, யுனைடெட் நேஷன் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் லா ஆஃப் கன்வென்ஷன், அந்த லாவுடைய பிரகடனம் பொது வழியிலே சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது. அதுக்கு ஈரான் சொன்னது, நாங்கள் சுங்க கட்டணம் ஒன்றும் வசூலிக்கவில்லை, அது எங்களுடைய பகுதி, பொது வழிதான் அது, ஆனால் எங்களுடைய நாட்டுக்குள்ள வழியே நாங்கள் பொது வழியாக அக்காலத்தில் அனுமதித்திருக்கிறோம், எங்களுக்கு உரிமை இருக்கிறது, உலகம் முழுவதும் பங்கு போட்டு கொண்ட கடல் பிராந்தியத்தில் எங்களுக்கு எல்லை இருக்கிறது, எத்தனை கிலோமீட்டர் எத்தனை நாட்டிக்கல் மைல் என்று சொன்ன சுற்றளவுக்கும் உள்புறம், இப்போ 10 கிலோமீட்டர் என்று வையுங்கள், அது 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது, அப்போ எங்களுக்கு தானே உரிமை. அதை நியமிக்கிறது கடல் கொள்ளையர்களிடமிருந்து கப்பல்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒரு டோக்கனை வாங்குவோம். மூன்றாவது, இந்த அணு ஆயுதங்களுடைய ஸ்டாக் பைல்ஸ், அதை நாங்கள் ஒருபோதும் கை கொடுக்க மாட்டோம், எந்த நாட்டிற்கும் நாங்கள் கையளிக்கவே போறதில்லை, அது எங்களோடு தான் இருக்கும், என்ன லெவல்லையும் விட மாட்டோம். இப்படி நான்காவது, எங்களுடைய பணத்தை விடுதலை செய்ய வேண்டும். பில்லியன் கணக்கான அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கக்கூடிய ஈரானுடைய பணத்தை விடுதலை செய்ய வேண்டும், போர் செய்யக்கூடாது, எங்களுக்கு நிரந்தரமான வெற்றி தர வேண்டும் என்று உலகம் முழுவதும் மேலாதிக்க சக்தி வகையில் ஆதிக்க சக்தியாக இருந்த அடக்குமுறைகளை உள்வாங்கிய அமெரிக்காவுக்கு தடைகளை செய்தது ஈரானிய இஸ்லாமிய குடியரசு, IRGC. அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் சமாதானங்கள் ஏற்படுகிற மாதிரி கத்தர், துபை, சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் வலிமையாக ஈடுபட்டு இந்த விவகாரத்தை ஒரு சமாதான தூது வரும். நேற்றெல்லாம் முந்தனத்தெல்லாம் அப்படித்தான் செய்தி வந்துச்சு, சமாதானத்தை நோக்கி போகிறது. இட்ஸ் டேக்ஸ் ஒரு 60 நாட்களுக்குள் ஒரு சீஸ்ஃபயர், 60 நாட்களுக்குள் அதற்குள் இதையெல்லாம் பேசி தீர்த்து முடித்து விடலாம் என்ற அடிப்படையில் ஒரு சமாதானமான எண்ணம் சென்று கொண்டிருந்தது. இட் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்படி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா நேற்று ஒரு கொடூரமான தாக்குதலை, நேற்று நள்ளிரவு ஈரானுடைய தெற்கு பகுதியில் மக்கள் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் வழக்கமாக தாக்குதல் நடத்திட்டாங்க. பச்சிலம் குழந்தைகளை கொண்டவர்கள் தான் அமெரிக்கர்கள், இளம் பிள்ளைகளை, சின்ன வயது பால்குடி மறந்த பிள்ளைகள், அந்த பாலகர்கள் 180 பேரை கொலை செய்தீர்கள். உங்களுக்கு என்ன இருக்கும்? காசாவில் ஏராளமான அப்பாவிகளை கொலை செய்த கொலைகார பாவிகள் தான் யூதர்கள். இவர்கள் 2 பேரும் தான் இந்த அடக்குமுறைகளை ஏவினார்கள். இப்போது ஈரான் என்ன சொல்கிறது? இந்த போரிலிருந்து விடுதலை செய்வதற்கு வெண்ணெய் திரண்டு வந்த நேரத்தில் தாலி உடைந்த கதையாக சமாதானம் கேள்விக்குறியாகிவிட்டது. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். வெண்ணெய் திரண்டு வந்த நேரத்தில் தாலி உடைந்த கதையாக இப்போது சமாதானம் எங்கிருந்து வருவது? இதற்கிடையிலே நேற்று நள்ளிரவு தாக்குதலுக்கு முன்பு நேற்று மாலை வரை ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கும் சையத் அலி காமினி, வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதே போன்று ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பக்கர் கலிபாப், இந்த 2 பேரும் கத்தருக்கு சென்று இந்த சமாதான பீஸ் டாக், அதற்குரிய சாதக பாதகங்களை அவர்கள் விவாதித்து கொண்டிருக்கிற போதே அமெரிக்கா தாக்கிவிட்டார்கள். இப்போ அமெரிக்கா தாக்கிவிட்டால் இனி என்ன பிரச்சனை ஏற்படும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். அமெரிக்கா ஒரு மௌனியாக்கப்பட்ட நாடாக இந்த சமாதானத்தின் பால் பல தீர்வுகளை அவர்கள் எடுக்க முடியாமல் ஈரானுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாயிருக்கிறது. அப்படி விட்டு கொடுக்கின்ற போது, ஈரானுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டு கொடுத்தால்
அது பின்னால் அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தை தடை ஏற்படுத்திவிடும் என்றும், இதன் மூலமாக உலகத்தின் சர்வசக்தி உள்ள சர்வ வல்லமை உள்ள நாடாக அமெரிக்கா இனி தலைகாட்ட முடியாது என்று அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியினுடைய தலைவர்கள் எல்லோருமே இவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? டொனால்ட் ட்ரம்புக்கு. இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தியது யார்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். வேறு யாரும் இல்லை. அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடக்கூடாது, தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அதுக்கு காரணம் என்னவென்றால், அவர் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, வழக்குகள் இருக்கிறது, அரச பணங்களே காவு கொண்டதெல்லாம் இருக்கிறது. ஆக ஈரான் மேலாதிக்கம் பெற்றுவிட்டால், ஈரான் அணு ஆயுதங்களை வைத்து கொண்டால், ஈரான் இந்த பிராந்தியத்தில் சர்வ வல்லமை கொண்ட பிராந்திய வல்லரசாக மாறிவிட்டால் நாம் இனி எப்போதும் தலை தூக்க முடியாது என்று இஸ்ரேல் அஞ்சப்பட்டது. அதனால் உடனடியாக அமெரிக்காவில் இருக்கும் லாபிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத லாபிகள், அவர்களிடத்தில் இஸ்ரேலின் சார்பாக ஒரு செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டு பெஞ்சமின் நெதன்யாகுடைய செய்தியை, அவருக்கு நிறைய தொடர்புகள் உண்டு அமெரிக்காவில், அந்த யூத லாபி, செனட்டில் இருக்கக்கூடிய யூதர்கள், அதே போல் அமெரிக்கன் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்ற அமெரிக்க மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், இப்படி மேல் சபை, கீழ் சபை, செனட் சபை, காங்கிரஸ் சபை, அமெரிக்க தொழிலாளர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லோரும் யூதர்கள். அந்த யூதர்கள் அமெரிக்க பிரசிடென்ட்டின் மூலம், குறிப்பாக மார்க்கோ ரூபியா, பீட் ஹெட்செட் போன்றவர்கள் அனைவரும் யூத ஆதரவாளர்கள், மைக் ஹுக்குபி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஈரானுக்கு விட்டு கொடுத்து சமாதானமாக ஆகிவிட்டால் பிராந்திய வல்லரசு என்ற ஒரு அந்தஸ்தை ஈரான் பெற்றுவிடும். சர்வலோக மருந்து நோய்க்கு நிவாரணமாக சர்வலோகத்திற்கும் ஒரு போர் வந்தால் நம்முடைய கைகள் தான் இருக்கும். ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, தெற்காசிய பிராந்தமாக இருந்தாலும் சரி, மத்திய கிழக்காக இருந்தாலும் சரி, ஈரோப்பிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்ய போராக இருந்தாலும் சரி, சீனா இந்தியா போராக இருந்தாலும் சரி, சீனா எல்லைக்குட்பட்ட தைவான் தாவாவாக இருந்தாலும் சரி, ஈரானுக்கும் யுஏஇக்கும் நடக்கிற போர், இஸ்ரேலுக்கு நடக்கிற போர், ஆப்பிரிக்க நாடுகள் நடக்கிற போர், நேட்டோ படைகள் எல்லாம் 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 உங்களுக்கு அமெரிக்கா தான். இப்போ எல்லாம் விட்டு போயிருமே. ஆகவே நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற 48 மணி நேரம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த அழுத்தத்தின் விளைவாக நேற்று நள்ளிரவு தெற்கு பகுதியிலே தாக்கிவிட்டார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இந்த தாக்குதலின் விளைவாக ரிட்டாலியேஷன் என்று சொல்லக்கூடிய பதிலடி நடவடிக்கைகள் மிக கொடூரமாக இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகின்றது. காரணம், இன்னைக்கு ஹெர்மூஸ் வளைகுடாவில் இனி அமெரிக்காவுடைய ஜம்பம் நடக்காது. அமெரிக்காவை காவு கொள்வதற்கு, அமெரிக்காவினுடைய கடற்படை அழிப்பதற்கென்றே ஏராளமான வீரர்கள் அங்கே பதுங்கி இருக்கிறார்கள். ஹெர்மூஸினுடைய கடலோரத்தில் இருக்கக்கூடிய கரைகளில் இருக்கக்கூடிய மலைகளில் ஏராளமான 1200க்கும் மேல் விரைவு படகுகள், அவர்கள் பாலிஸ்டிக்ஸ், புதிய ட்ரோன்கள், விமானங்கள், குரூஸ் மிசைல்கள், பாலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக்கு, அதே போல் ICBM, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், இவைகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. எந்த நேரமும் கூட அமெரிக்காவை தாக்கலாம், UAE தாக்கலாம், அல் உதீது தளத்தை தாக்கலாம், அதே போல் குவைத்தினுடைய தளக்கலாம். ஏற்கனவே 13 நிலைகளிலும் தாக்கப்பட்டு அழிந்து போயிருக்கிற அமெரிக்கா மீண்டும் மற்றொரு போரை செய்கிற போது இது எல்லையற்ற ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற அனர்த்தம் நிறைந்த களமாக மாறியிருக்கிறது. அப்போ இதற்கான முடிவுகள் என்ன? இப்படியே நீங்கள் எவ்வளவு காலம் போரிடுவீர்கள்? அது தெரியாது. காரணம், அமெரிக்கா கடனில் மாட்டியிருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு கேலன் பெட்ரோல் 2 something இருந்த டாலர் விலை இப்பொழுது $5 மாறப்போகிறது. அமெரிக்காவில் ரெசெஷன் அதிகரிக்கும், உலகம் கொடூரமான ஒரு நிலைக்கு செல்ல போகிறது. இன்னும் அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தினால், நாங்கள் கஸ்பியன் வளைகுடா வழியாக 2 கப்பல்கள் 3 கப்பல்களுக்கு ஆயுதங்களை ரஷ்யா அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கஸ்பியன் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட குளம் போன்று 5 நாடுகள் மட்டும் உரிமை கொண்டாடுகிற ஒரு கடலாதிக்க பகுதி. அதில் எந்த நாடும் உள்ளே போகாது. அதில் போக வேண்டுமென்றால் அசர்பைசான், துர்கமிஸ்தான், அது மாதிரி கஜகஸ்தான், ரஷ்யா, ஈரான், இந்த 5 நாடுகள் தான். ஆகப்பட்ட அப்படிப்பட்ட கஸ்பியன் வளைகுடா வழியாக 2 கப்பல்கள் நிறைய ஆயுதங்களை
தொழில்நுட்ப கருவிகளையும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருக்கிறது. அதே போன்று சீனா தொடர்ந்து வழங்கப் போகிறது. தொழில்நுட்பம், சேட்டிலைட் தொழில்நுட்பம், இப்படி எல்லாவற்றையும் வழங்கப் போகிறார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான இந்த போரில் உலகம் இப்பொழுது ரெண்டுபட்டு நிற்கிறது. அமெரிக்கா ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி. இப்பொழுது ஆபத்தான நேரங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான இது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயத்திலே கை வைக்க போகிறார்கள். அது அணுகுண்டல்ல, அணுகுண்டுவை விட மோசமான இன்டர்நெட் இணையதள பாவனைகள். இந்த ஹெர்மூஸ் வழியாக தான் மத்திய தரைக்கடல், ஈரோப்பா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா எல்லா இடங்களுக்கும் உலகத்தை இணைக்கக்கூடிய பெரிய கேபிள் நெட்வொர்க். இதில் தான் டாலர் நெட்வொர்க் நடக்கணும், டிரான்சாக்ஷன் நடக்கணும், பொருளாதாரத்தினுடைய இணைப்புகள் எல்லாமே இந்த கனெக்ஷன் வழியாக தான் போகுது. அந்த கனெக்ஷன் எது வழியாக போகுதுன்னா இந்த ஹெர்மூஸ் வழியாக தான் போகுது. ஒரு நாளைக்கு இந்த கேபிள் வயர்களின் மூலம் 7 செக்டோரியலை கொண்ட இந்த கேபிள்கள் மூலம் 1 ட்ரில்லியன் அல்ல, 2 ட்ரில்லியன் அல்ல, 10 ட்ரில்லியன், 1000 லட்சம் கோடி. 1 ட்ரில்லியன் என்றால் 100 லட்சம் கோடி. 10 ட்ரில்லியன் வர்த்தகம் நடக்குங்கிறத நாள் ஒன்றுக்கு 1000 லட்சம் கோடி. அந்த பிஸ்னஸ் நடந்து போயிட்டால் அமெரிக்காவுடைய டெசால்ட், அதாவது அமெரிக்காவினுடைய எலைட்ஸ் கம்பெனிகள், அதை மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும் சரி, நிவிடாவாக இருந்தாலும் சரி, ஓரக்கிளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஐபிஎம்மாக இருந்தாலும் சரி, இனி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுள் எல்லாமே அதனுடைய தகவல் தொலைத்தொடர்பு நுணுக்கங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தினூடாக தான் செல்கிறது. உலகத்தை இணைக்கக்கூடிய இவற்றில் ஈரான் கை வைத்தால் உலகம் நின்று போய்விடும். ஆக இப்படிப்பட்ட ரிஸ்கில் ஒரு சமாதான பேச்சு நடந்து கொண்டிருக்கிற போது 60 நாட்கள் டைம் இருக்குது. அந்த 60 நாட்களுக்குள்ள அணு ஆயுத துகள்களை, அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா 453 கிலோகிராம் உள்ள துகள்களை கொடுப்பதை நாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி பேசலாம், அதற்குள் மற்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த 60 நாள் சீஸ்ஃபயரில் இவங்க அனுமதித்து 61ஆவது நாள் தாக்குதல் நடத்தியிருந்தால் அது ஏற்புடையது. அதை தாண்டி இப்பொழுது உலகத்தை கொதிநிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதனுடைய முடிவுகள் மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் தெரியவில்லை. இன்று வரை பதிலடி கொடுக்கவில்லை. இன்று மாலை 6 மணி மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு இதனுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு விரிவாக தருகிறேன். நன்றி.